ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். விஷ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் எல்லோருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்கள் கூட இந்த மட்டன் சுக்கா ரெசிபி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா செய்யறது ரொம்பவே ஈஸி, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நம்ம வீட்டிலே நம்ம மசாலா அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உண்மையிலே மட்டன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க விரும்பி. இது பார்த்திங்கன்னா செய்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி, டைமும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா போன்லெஸ் ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் பார்த்திங்கன்னா வாங்கும்போது லைட் இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கணும். அப்போ தான் மட்டன் எலசாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கூட போதும். ஊற்றிட்டு இதை நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு குக்கர் ஒரு மாதிரி வேகும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இப்போ நான் இதில் ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்த போகிறேன். இப்போ மட்டன் நல்லா வெந்துடும். மட்டன் வேகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். நான் கூடவே 3 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மட்டனில் அந்த கொழுப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கொழுப்புலேருந்து ஆயில் மாதிரி வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் இதுக்கு ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு. இப்போ 1 kg மட்டனுக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப தொக்கு ஜாஸ்தியாகிட்டு உங்களுக்கு அந்த சுக்கா மாதிரி வராது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பொறுமையாக நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ அதனால் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். சுருங்கி இந்த மாதிரி கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்க போகிறேன். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு வதக்கிறது தான் மெயின். இது நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா செஞ்சோன்னா உங்களுக்கு நல்ல சுக்காவாக சூப்பராக வரும் மட்டனு. இப்போது இதையும் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். நம்ம மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் காரம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே நான் 3 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மிளகோட அளவு. பட் ஆனால் இது இந்த மாதிரி ஸ்பைஸியாக சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இந்த மசாலா சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மட்டனில் போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா இந்த மசாலா தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கறது. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது கூட இது வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வேறு வந்து மட்டன் மசாலாவோ வேறு எந்த மசாலாவும் இதுக்கு ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே நான்வெஜ்லாம் செய்யும் போது அப்போதைக்கு அப்போவே மசாலா ரெடி பண்ணி செய்யுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா வரும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட சேர்த்த இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சைடும் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக. இப்போது இதில் இருக்க மட்டனை நம்ம எடுத்து இது கூட இப்போ சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி அதிலே இருக்கட்டும். இப்போ மட்டன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போது தண்ணியோடு போட்டுறாதீங்க. இந்த மட்டன் பீசஸ் மட்டும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஏன்னா தண்ணி நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே மொத்தமாக ஊற்றக்கூடாது. பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்ச மட்டன் பீஸை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் அது வதக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் எது கூட சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோடு அது நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சதுனால உங்களுக்கு அதோட வாசனையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா வரும். இப்போ இந்த மட்டனில் ஃபுல்லாக வந்து இந்த மசாலா வந்து மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த டிஷ்ஷு செய்யறதுக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப அவசியம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியை எடுத்து தனியாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கரண்டியாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம ஊற்றின தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது மட்டன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி சுண்டுறதுக்கும் லேட் ஆகும். டேஸ்ட்டும் வந்து அதுக்குள்ளே இறங்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தண்ணி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்களோ அது எல்லா தண்ணியுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் செய்யும் போது மட்டன் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். இப்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். நீங்கள் வேணும்னா இந்த அளவுக்கு செமி கிரேவியாகவும் நீங்கள் சாப்பிட்லாம். பட் சுக்காவாக வேணும்னா நல்லா அது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இருந்த தண்ணியை ஊற்றி நம்ம கலரிக்க போகிறோம். இப்போ இதுவும் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி ஃப்ரை பண்ணும் போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதுக்கு. இப்போ லாஸ்ட்டாக அந்த தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இது இன்னும் நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச தண்ணி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாதிரி ஃப்ரை பண்ணிட்டோம். அது ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இப்போது இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்லா ட்ரையாக சுக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். நீங்கள் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால். நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா இதே அளவுக்கு கூட செய்யலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளவுதான், நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் இதை எஸ்பெஷலி சாம்பார், ரசம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.